ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் டிஎன் நியூஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, 70 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அல்லது மூத்த குடிமக்களுக்கு மத்திய அரசு வெளியிட்டுள்ள ஒரு மிக முக்கிய அறிவிப்பை தான் பார்க்க போகிறோம். ஆதார் அட்டை இருந்தால் போதும், அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 5 லட்சம் வரை காப்பீட்டு திட்டம் வழங்கப்பட்டு வருகிறது மத்திய அரசு சார்பாக. ஸோ இது யாருக்கெல்லாம் கிடைக்கும், எப்படி விண்ணப்பம் செய்வது, தகுதிகள் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு முழு தகவலும் தெரிய வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அண்மை காலமாக பார்த்தீங்கன்னா, நரேந்திர மோடி அவர்கள் மூத்த குடிமக்களுக்கு மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை அறிமுகம் செய்துள்ளார். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 70 வயதுக்கு மேற்பட்ட உள்ளவர்களுக்கு ஆதார் அட்டை மட்டும் இருந்தால் போதும், ஒரு குடும்பத்தில் எத்தனை மூத்த குடிமக்கள் இருந்தாலும் சரி, அவர்களுக்கு மருத்துவ காப்பீடாக ரூபாய் 5 லட்சம் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 70 வயது நிரம்பி இருந்தால் போதும், உங்களிடத்தில் ஆதார் கார்டு கட்டாயம் இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஏஜை மென்ஷன் பண்ணுவதற்காக ஆதார் அட்டையை அவங்க கேட்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆன்லைன் வழியாகவே நீங்கள் அப்ளை செஞ்சுக்கலாம். அதாவது உங்களுடைய மொபைலில் இருந்தே ஆயுஷ்மான் பாரத் என்ற ஒரு அப்ளிகேஷன் மூலியமாகவே நீங்களே உங்களுடைய ஆதார் கார்டுகளை உள்ளீடு செய்து அதன் மூலியமாக நீங்களே கார்டுகளை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம தமிழக அரசு சார்பாக முதலமைச்சர் காப்பீடு திட்டம் மற்றும் நம்ம ஆயுஷ்மான் பாரத் திட்டம் ரெண்டுமே இணைந்து தான் செயல்படுது. இந்த சூழ்நிலை தான் இந்த 70 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கும் இந்த திட்டமானது பொருந்தும் அப்படின்ற மாதிரி பிரதமர் மோடி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதற்காக பார்த்தீங்கன்னா சுமார் 460 கோடி ரூபாய் இந்த ஆண்டிற்காக ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசு சார்பாக தெரிவித்துள்ளார்கள். மேலும் உங்களால் அப்ளை பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய பொது சேவை மையத்தில் போயிட்டு நீங்கள் அப்ளை செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதனிடையே பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் கிடைக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு ஊழியர்கள், அதாவது அவங்களுக்குலாம் ஆல்ரெடி இந்த மருத்துவ ஸ்கீம்லாம் இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா முன்னாள் ராணுவ வீரர்கள், தற்போது இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களின் குடும்பத்தினர்களுக்கும் இந்த ஒரு திட்டம் பொருந்தாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் தனிப்பட்ட வகையில் மருத்துவ ஸ்கீம் இருக்கிறதுனால இந்த திட்டம் எலிஜிபிள் இல்லை அப்படின்ற மாதிரி மத்திய அரசு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் இதுவரைக்கும் இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் பயனடையவில்லை அல்லது பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை செய்யலைன்னா அருகில் இருக்கக்கூடிய பொது சேவை மையத்திலோ அல்லது உங்களுடைய மொபைல்லேருந்து ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஆயுஷ்மான் பாரத் என்ற ஒரு அப்ளிகேஷன் இருக்கும், அதை டவுன்லோட் செஞ்சு நீங்கள் உங்கள் ஆதார் கார்டுகளை அப்டேட் செஞ்சு சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் கேட்கும். ஸோ அதை ஃபில் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு அட்டை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த